ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஏகேடி. நான் உங்கள் ஏகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏகேடி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன பைக் வந்து இப்போ கிடைக்கும்னு தெரியல. நான் இப்போ எதிர்பார்த்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் NS 400Z. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து போயிட்டுருக்கேன். வண்டி வந்து அவைலபிள் இருக்குங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா வேறு வெஹிக்கிள் எதனா ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க ஆல் அப்படின்ற பட்டனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காய்ஸ், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைடுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. 4 மணிக்காக தரதா சொல்லியிருக்காங்க. 400 NS 400. நம்மளுக்கு வந்து இப்போது டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா SF 155 தான் ஜிக்ஸரில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த வண்டி வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,85,000 வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வருது. ஷோரூமில் வந்து வண்டி எடுக்கும்போது கேமரா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். பாதி வழியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நான் ரெக்கார்ட் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃபுட்டேஜ் வந்து அப்படியே போயிடுச்சு. மீதி சரி லைட்டாக வச்சு கொஞ்சமாச்சும் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து நான் வந்து ரெக்கார்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ வண்டியில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இந்த ஷார்ட் ரைடில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த வண்டி வந்து லோவர் சீட் ஹைட் இருக்கிறதுனால ஷார்ட் ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வண்டி அப்படின்னே சொல்லலாம். 5 ஃபீட் இருந்தாலும் இந்த வண்டியை வந்து தாராளமாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். லைட் வெயிட் வேறு 148 kg இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து லோ எண்ட் அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. டாப் கியரில் லோ ஸ்பீடுமே நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் டாப் கியரில் அந்த லோ ஸ்பீட்லேருந்து அப்படியே ஹை எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 1,85,000 கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வண்டி இந்த ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி இதில் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சோல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கன்சோலில் நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பட்டன்லாம் ரொம்பவே ஹார்டாக இருந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. வைப்ரேஷன் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஹேண்டில் பார்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. வண்டி வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து நல்லா செமையாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த வண்டி ஓட்டும் போது அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்க அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போது என்னடா இது ஏதோ ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. புரியுதுங்க நான் என்ன சொல்கிறேன்னு? எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு இந்த வண்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணது. ப்ளஸ் வந்து என்னென்னா இதில் இந்த வைசர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வைசர் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓவராலாக 4 கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் அந்த பிளாக் வந்து பார்க்கவே நல்லா இருக்குது. வண்டி வெளியே வந்து பார்க்கும்போது செம பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும் போது செம குட்டியாக இருக்குது. இந்த வண்டி அது லோ எண்டில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. பிரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஹார்ன் வந்து மைல்டாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் ஓகே தான், பின்னாடி தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. டெலஸ்கோபிக் தான் பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கோட பைட் வந்து நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட்டில். இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ABS. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரைடுக்கு தான். மிரர் வந்து சிங்கிட்டி ஓகே. ரெக்கார்ட் போட மறந்துட்டேன் காய்ஸ், சாரி. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45லேருந்து 50 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து. பட் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 45-40 வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக வந்து கிடச்சிரும். வண்டியோட ப்ரைஸ் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வண்டி இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க வண்டி. அதே மாதிரி இந்த கன்சோல்லையுமே தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது கியர் பாக்ஸே அப்படி தானா இல்லை இந்த செயின்லாம் மெயின்டைன் பண்ணதுனால அது அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸ்பீட் கியர் பாக்ஸு அதில் அப்புறம் நம்ம 4th கியரில் ஒரு லோ ஸ்பீடில் அப்படி மெயின்டைன் பண்ண முடியுது நல்லாவே. பட் என்னென்னா சடனாக ஒரு பிக்கப் எடுத்து போகணும் அப்படின்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்றன்னு வந்து ஏற மாட்டுது.
எப்படின்னா அப்படியே பொறுமையாக ரொம்ப அப்படியே முக்கி அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 RPM மேலே வரும்போது தான் கொஞ்சம் அப்படி லீடு எடுத்து அப்படி போகுது. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்குது வண்டி. அது கேரக்டர் அது அப்படி தான். பட் என்னென்னா இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்றது. பட் இந்த வண்டி வந்து 1,85,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் NS 200 அதுவே வந்து போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். பட் இந்த வண்டி சப்போஸ் நீங்கள் யாருனா வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த EMI ஸ்கீம் மட்டும் நான் எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ 80,000 கட்டுறீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,392 ரூபா பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி வருது. 18 மாதத்துக்கு வந்து 7,209 கிட்ட பார்த்திங்கன்னா வருது. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 கட்டுறீங்க அப்படின்னா 5,617 ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா வருது. ஸோ சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.